ஹைங்க, குட் மார்னிங். இட்ஸ் வெட்னஸ்டே மார்னிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறீங்க. ஸோ இன்றைக்கி வந்து பங்குனி உத்திரம், முருகனுக்கு உகந்த நாள். இன்றைக்கி மார்னிங் நடந்தது பார்க்க போகிறீங்க. அப்புறம் ஈவினிங் வந்து கோயிலுக்கெலாம் போயிட்டு வந்தோம். ஸோ அதையுமே நான் கேப்சர் பண்ணி வச்சுருக்கேன், அதையுமே பார்க்கலாம். மார்னிங் எழுந்து வந்த உடனே கிச்சன் ரொம்ப கிளம்ஸியாக இருந்தது. ஸோ எனக்கு வந்து நைட்டு கிச்சன் க்ளீன் பண்ணிட்டு போகிற பழக்கம் இல்லை. மார்னிங் எழுந்துச்சி தான் க்ளீன் பண்ணுவேன். அது என்னமோ எனக்கு ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். மாவு அரைச்சிட்டு அதெல்லாம் அப்படியே போட்டு போயிட்டேன். ஏன்னா ரொம்ப லேட் நைட் ஆகிடுச்சு. ஸோ அதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு, பாப்பா வந்து வாட்டர்மெலன் வேணும்னா, ஸோ அதையுமே எடுத்து ஃப்ரிட்ஜிலேருந்து வெளியே வச்சு கொஞ்சம் நேரம் ஆகட்டும். மார்னிங் எழுந்திரிச்சு பிள்ளைங்க வந்து டீ காஃபி குடிக்க மாட்டாங்க, பாலும் குடிக்க மாட்டாங்க. ஏதாவது ஃப்ரூட்ஸு, நைட்டு என்ன பண்ணியிருந்தேன்னா, மாவு அரைக்கும் போது கொஞ்சம் உளுத்தங்கஞ்சி வச்சுருந்தேன். ஸோ மார்னிங் குடிக்க. அதனால் அதையுமே எடுத்து ஹீட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முன்னாடி வாட்டர்மெலனும் கொஞ்சம் ஆளுக்கு ஒவ்வொரு கப்பு வந்து உளுத்தங்கஞ்சி குடிச்சுக்குவாங்க. எம்டி ஸ்டமக்கில் குடித்தா நல்லது தானே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை தான் எடுத்து வந்து சூடு பண்ண போகிறேன். அண்டு எந்திரிச்சு, ஏன்னா நைட்டு நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக போய் தூங்கினா தான் நல்லாயிருக்கும். ஸோ கிச்சனெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு போனால் ரொம்ப வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகாது. அதனால் நான் மார்னிங் ஏஞ்சி வந்து தான் பண்ணுவேன். ஸோ அது எனக்கு ஒரு நல்ல ஹேபிட்டாகவும் இருக்குது. மார்னிங் எழுந்திரிச்சோன்னே எப்படியா இருந்தாலும் க்ளீன் பண்ணிட்டு தான் குக் பண்ண ஆரம்பிப்பேன். அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டு ஒர்க்கு தைராய்டு டேப்லெட். கிச்சனுக்குள்ளே எந்திரிச்சு வந்தேன்னா தைராய்டு டேப்லெட் போட்டுட்டு தான் நெக்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ அதை பண்ணிவிட்டு நைட்டு கொஞ்சம் கவுண்டர் டாப்பில் இருந்த பாக்ஸஸ் எல்லாமே கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன். கட்லரி ஐட்டம் ஷாப் எல்லாம், ஸ்பூன் ஸ்டாண்டு, கத்தி, அதுக்கப்புறம் சிசர்ஸ் போட்டு வைக்கிற அந்த பாக்ஸ், அது எல்லாமே கொஞ்சம் க்ளீன் பண்ணி எடுத்து வைக்கலான்னு சொல்லிட்டு. ஸோ கிச்சனில் வந்து இந்த மாதிரி டூல் ஐட்டம்லாம் இருக்கும். எதுக்காகனா, நம்ம குக்கர் ஹேண்டில் வந்து லூஸ் ஆகிடுச்சுன்னா நம்ம வந்து டைட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பீலர், எல்லாம் யூஷுவல் எல்லா கிச்சன்லேயும் இருக்கிற மாதிரி இதெல்லாம் வந்து நெசசரியாக நமக்கு தேவைப்படுற ஒன்று. எல்லாமே வந்து இதில் இருக்கும். அதெல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சிட்ருந்தேன். வீக்லி ஒன்ஸ் வந்து இதெல்லாம் க்ளீன் பண்ணி அரேஞ்ச் பண்ணால் கிச்சனே நீட்டாகிடும். ஸோ இது வந்து மினிமலைஸான ரொம்ப சின்னதான கிச்சன் தான், அன்மாடுலர் கிச்சன் தான். ஸோ அதையே இப்படி நீட்டாக வைக்கலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி இது பண்ணிகிட்ருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் க்ராசரி ஐட்டம்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தேன். ஸோ அதெல்லாமே வந்து இன்னும் வந்து அன்பாக்ஸே பண்ணலை. தேவையானதை மட்டும் அப்பப்போ எடுத்துகிட்ருக்கேன். ஆயில் மட்டும் எனக்கு மந்த்லி சாலிடாக ஒரு 3 லிட்டர் ஆயில் வந்து 3 லிட்டருக்குள்ளே தான் ஆகும், அதுக்கு மேலே போகாது. ஸோ நான் வந்து கடலெண்ணெய், ரீஃபைண்ட் ஆயில், அதுக்கப்புறம் தாளிக்க வந்து கொஞ்சம் நல்லெண்ணெய் வாங்கிக்குவேன். இந்த 3 எண்ணெயும் தான் மாற்றி யூஸ் பண்ணுவேன். ஸோ அதெல்லாமே வந்து மாற்றி இது பண்ணிகிட்ருந்தேன். கடலெண்ணெய் வந்து எல்லா குழம்புக்கும், ஸோ கடலெண்ணெய் வந்து எனக்கு செட் ஆகாது. அதனால் எனக்கு வந்து ரீஃபைனும் நல்லெண்ணெயும் நான் மிக்ஸ் பண்ணிக்குவேன். அதுக்கப்புறம் இவங்களுக்கு, பசங்களுக்கு எல்லாமே கடலெண்ணெய் தான். ஒரே ஆயிலை ரொம்ப யூஸ் பண்ணாதீங்க. அண்டு எல்லா ஆயிலுமே யூஸ் பண்ண பாருங்கள். ஏன்னா பாடி ஒத்துக்காதுன்னு சொல்லிட்டு நிறைய டாக்டர் சஜெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் கண்டினியூவாக ஒரே ஆயில் யூஸ் பண்ணாதீங்க. மெயினாக ரீஃபைண்ட் ஆயில் அதிகம் யூஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி வறுக்கிறதுக்கு, பலகாரத்துக்கு அந்த மாதிரி மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப நல்லது. ஸோ அப்பப்போ வந்து க்ரோசரி போட்டு வைக்கும்போது அப்பப்போ க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டால் நமக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் மொத்தமாக எல்லாம் டம்ப் பண்ணி விளக்க மாட்டேன். ஸோ அப்பப்போ வந்து க்ளீன் பண்ணி காலி ஆயிடுச்சுன்னா போயிட்டு விளக்கிடுவேன். அதுக்கப்புறம் வந்து அதில் ரீஃபில் பண்ணிடுவேன். ஸோ உளுத்தங்கஞ்சி வந்து நல்லா நாட்டு சர்க்கரை போட்டு தேங்காய்லாம் நல்லா நெய்யில் ரோஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ பொம்பளை பசங்களுக்குன்னு இல்லை, ஆம்பளை பசங்களுக்கும் ரொம்ப நல்லது. ரொம்பவே வந்து எலும்பு வலுப்பெறும்னு சொல்லுவாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து சுகரை கம்மி பண்ணிவிட்டு கொடுங்க, ரொம்ப நல்லது. அதுலேயும் நம்ம அப்போல்லாம் வந்து மாவு அரைக்கும் போது என்ன பண்ணுவோன்னா, நான்லாம் ஓடுற கிரைண்ட்லேருந்தே உளுந்து எடுத்து கொஞ்சமாக சர்க்கரை போட்டு சாப்பிடுவேன். அதுவே ஒரு வந்து மினி ஐஸ்கிரீம் மாதிரி இருக்கும் எங்களுக்கு. ஸோ அந்த மாதிரிலாம் சின்ன வயசில் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து வாட்டர்மெலன் கட் பண்ணி ஆளுக்கு ஒரு பீஸாக கொடுத்தாச்சு. ஆளுக்கு ஒரு பவுல் குடித்தாங்க. அப்புறம் ஆளுக்கு ஒரு பீஸ் சாப்பிட்டு
என்ன டிஃபன் செய்கிற வரைக்கும் கொஞ்சம் எந்திரிச்சோன்னே ஏர்லியாக எந்திரிச்சா பிள்ளைங்களுக்கு பசிக்கும். டீ காஃபி சாப்பிட்டா கொஞ்சம் நேரம் இருப்பாங்க. ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் தாக்கு பிடிக்கணும் இல்லையா, அதனால் வந்து கட் பண்ணி கொடுத்துட்டேன். ஸோ வாட்டர்மெலன் வந்து இந்த பழம் வந்து ரொம்பவே நல்லா இல்லைங்க. ரொம்ப ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டாலுமே ஒரு மாதிரி டேஸ்ட்லெஸ்ஸாக தான் இருந்தது. ஸோ வேஸ்ட் பண்ண விருப்பப்படல. சுகர் கம்மியாக இருந்தாலும் சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சாப்பிட்டாச்சு. மாவு அரைச்சிருந்தேன் பார்த்தீங்களா. ஆக்சுவலி பெர்மனன்ட் ஃபுட் வந்து ரொம்பவே நல்லது. நம்ம பழைய சாதம் எடுத்துக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி தான் மாவும் ரொம்ப நாள் வச்சுருந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அதே சமயத்தில் வந்து டக்குன்னு யூஸ் பண்ணி முடிச்சிடணும். ஸோ நல்ல பெர்மனன்ட் ஆகிருந்துச்சு. ஸோ அது இட்லி பேட்டர் வந்து இட்லி ஊற்றுறது ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம ஸ்டீம் பண்ணி எந்த ஃபுட்டு சாப்பிட்டாலுமே நல்லது. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இட்லி ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ நல்லா வந்து ஃபெர்மெண்ட் ஆகிருந்ததுனால ரொம்ப ஃப்ளஃபியாக இட்லி வந்திருந்தது. ஸோ சின்ன குட்டி வந்து அதை டேஸ்ட் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தா. எனக்கு இப்போ இருக்க ஹாப்பினஸ்ஸை வந்து என் வார்த்தையால் சொல்ல முடியல. ஏன்னா ஃப்ரிட்ஜு ஃபுல்லாக வந்து மாவு டப்பா. நான் ஃபுல்லான்னு சொல்ல மாட்டேன், 2 பாக்ஸ் இருக்கும், 3 பாக்ஸ் இருக்கும். அப்போ வந்து மார்னிங் வந்து இட்லி ஊற்றினா அது காலி ஆகிடும். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இட்லியும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் சின்ன பிளேட்டில் தான் ஊற்றுவேன், அதனால் அது வந்து கேக் மாதிரி உங்களுக்கு இருக்கும். ஸோ ஊற்றிட்டு அதுக்கப்புறம் சாம்பார் தான் வச்சுருந்தேன். எல்லா காய்கறியும் போட்டு சாம்பார் வச்சுருந்தேன். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ எங்களோட பிரேக்ஃபாஸ்ட் அதுதான். இட்லி, சூடான சாம்பார், சூப்பராக சாப்பிட்டு நாங்கள் என்ஜாய் பண்ணோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் கவிஞர் ஹவுஸ் லைஃப் ஸ்டைல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். அண்டில் திஸ் தென், பாய் பாய்.